விஜய் உங்களுக்கு எதிரி தானே? நான் எதிரின்னா என்ன சொல்லுவீங்க? நண்பன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல எதிரின்னா நீங்க எதிர்த்து பேசணும். இன்னொன்னு அவரு வந்து நம்பர் 1 நான் தான்றாரு. அதேபோல திமுக வெர்சஸ் டிவிகேன்றாரு. இதுக்கு ஒண்ணுமே பதிலே சொல்ல நான் மாட்டேங்கிறீங்க. சொல்றேன் கண்டுக்காம இருக்கீங்களே! நான் சொல்றேன். திமுக வெர்சஸ் தாவேகாங்கிறது அவரோட ஆசை. சரி. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆ, அவரு நம்பர் 1ங்கிறது அவரோட ஆசை. ஆ. அதெல்லாம் உண்மை கிடையாது. மொழங்கால் தண்ணீல அன்னைக்கு வந்து நெல் மடிகள்லாம் இதானப்ப எங்க பொதுச் செயலாளர் 70 வயசுல போய் நின்னாரு. ம். இவரு மலேசியாக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போறவரு, இங்க இருக்கிற தஞ்சாவூர் போ முடியாதா அவருனால? இவ்வளவுதான் கேட்கிறேன். ம். போலாம்ல? போலாமா இல்லையா? போலாம். போய் அங்க நிக்கலாம். நீங்களும் நெல்மணிகள்ல தண்ணீல நின்னு என்ன பிரச்சனைன்னு இல்லங்க. பார்க்கலாம். நான் என்ன கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் பூராத்தையும் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சு செக் பண்றாரு. இதுதான் நெல்மணியா? ஆராய்ச்சி பண்றாரு. அதான் விஜய் நெல்மணி. அவர்கள் அது என்ன? போகவே இல்ல. ஆ. கரெக்ட்டா? ஆனா இவரு படம் பார்க்க போறக்கு நேரம் இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு நெல்மணி பார்க்க போற எம்ஜிஆர் நேரம் இல்லையா? உருவாக்குன கட்சி என்ன நிலைமையில இருக்கு பாருப்பா அப்டின்னார்ல. யாரு? அன்னைக்கு நீங்க எதுவுமே பேசலையே சார் திரும்ப? எம்ஜிஆர் நான் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க. எம்ஜிஆர் உருவாக்குற கட்சிய பத்தி எல்லாம் வந்து யாரும் கவலைப்பட வேணாம். நான் சொல்றேன் எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி தான். நீங்க எம்ஜிஆர் அவர்களோட படத்த தான் உங்க வண்டியிலேயே வச்சிருக்கிறீங்க. எம்ஜிஆர் அவர்களோட படத்த வண்டியில வச்சுட்டு, போன மாசம் எம்ஜிஆர் அவர்களோட நினைவு நாளுக்கு ஒரு படத்த வச்சு மாலை கூட போடலையே. ப்ரோ வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. ம். மாலை போட்டிருக்கணும்ல ப்ரோ. உங்களுக்கு அப்ப அந்த போட்டோ மட்டும் அங்க வேணும். ம். அந்த போட்டோ மூலமா எம்ஜிஆர் அவரோட வாக்கு மட்டும் வேணும். அவ்வளவுதான். மனதார ஒருத்தர வழிகாட்டியே எடுத்திருந்தா, நீங்க என்ன பண்ணணும்? அதையாவது பண்ணணும். சோ சரி அடுத்து உங்க பிறந்த உங்க நாள் வருது. எ க்ளூ குடுக்குறேன். போடுவாங்க கண்டிப்பா இத கேட்டு. எம்ஜிஆர் அவர் படத்தை வந்து அவர் வச்சிருக்கிறதே வந்து வாக்கு வங்கிக்காக தான், ஓட்டுக்காக தான். வேற எதுக்காக வச்சிருக்காரு? ஏங்க அதிமுக புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி. சோ உங்க ஓட்டுல நாங்க ஓட்டைய போட களத்துல போறாரு. நிக்கிறோம். நாங்க களத்துல நிக்கிறோம். உங்க ஓட்டுல எங்க ஓட்டைய கட்சி போட போறாரு. தலைவரோட போட்டோ உங்களுக்கு எதுக்கு? அதான் உங்க ஓட்டுல ஓட்டைய போட போறாரு போல எங்க தெரியுது. ஓட்ல எல்லாம் யாரும் ஓட்டை போட முடியாது. நீங்க போய் ஒரு புரட்சி தலைவரோட வாக்கு வங்கியில வீட்ல போய் நான் அதிமுக காரனா ஓட்டு போடாதேன்னு சொன்னா என்ன அடிச்சு வெளிய துரத்திடுவாங்க. அவ்வளோ பெரிய வெறி புடிச்ச புரட்சி தலைவர் அதிமுக தீவிர வாக்கு வங்கியில யாராவது போனா நீ கிளம்பு நீ கட்சி விட்டு போ. நீ யாரு எம்ஜிஆருக்கு போய் அடுத்து பேசுறது? விஜய் தாங்கன்னு அதிமுக தொண்டர்கள் சிலர் பேசுறத நான் பார்க்க முடியுது. அதிமுக தொண்டர்கள்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நீங்க சும்மா கதை கட்டி விடாதீங்க. மாதேஷ் நீங்க வேணா வந்து திமுக சொன்னாங்கறதுக்காக அப்படி பேசலாம். இல்ல. அதிமுக தொண்டர்கள்லாம் அப்படி பேசுறதுக்கு நாண்டுட்டு சாகலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் விஜய் அவர்களும் ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு கரூர் சம்பவத்துல அவர் போயிட்டார் தான். அது நாங்க அரசியல் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு சொல்றேன் அந்த இடத்துல எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா, காமராஜர் இருந்திருந்தாருன்னா அந்த இடத்துல நடு ஹாஸ்பிடல் நின்னு நைட் பூரா இருந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் பார்த்து 41 பேர் இறந்தது ஆற தழுவி அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சு 41 குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு எந்நேரம் இருந்தாலும் இருந்துட்டு தாங்க போயிருப்பாங்க. அவரு தாங்க புரட்சி தலைவர்.